சரி, இன்றைக்கி 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா 3 பகுதி இருக்குது. ஸோ முதல் பகுதியில் பார்த்திங்கன்னா நீங்கள் பரிசுத்தமாக இருங்க அப்படின்னு சொல்லி பரிசுத்த குறித்து எழுதுவார். 2ஆம் பகுதியில் பார்த்திங்கன்னா சகோதர சிநேகத்தில் நிலைத்திருங்க, ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பாக இருங்க, அன்பில் பெருகுங்கன்னு சொல்லி 2ஆவது பகுதியில் எழுதுவார். 3ஆவது பகுதியில் பார்த்திங்கன்னா மரித்தவர்களுக்காக நீங்கள் துக்கப்படாதீங்க, உலகத்தார் செத்தவங்களுக்காக அழுதுட்டுருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஆவிக்குரிய சகோதரர் நீங்கள் ஒருத்தர் கர்த்தருக்குள் மரிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அந்த 3 காரியத்தை 3ஆவது காரியத்தை விளக்குவார். சரிங்களா? இப்போ முதலாக பாருங்கள், முதல் 8 வசனங்கள் ஒரு பகுதி, இந்த 3ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். அந்த 3ஆம் வசனம் தான் தலைப்பு. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. சரிங்களா? அதை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. முதல் 8 வசனங்கள் ஒரு பகுதி, இந்த 3ஆம் வசனம் தான் தலைப்பு. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. சரிங்களா? முதல் வசனம் வாசிக்கிறேன். அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாக இருக்கவும் வேண்டுமென்று நீங்கள் எங்களாலே கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்கிறோம். ஸோ அவர் சொல்கிறார், நாங்கள் இருக்கும்போது நீங்கள் எப்படி நடக்கணும்னு சொல்லி உங்களுக்காக சொல்லியிருக்கோம், அதைப்படி நீங்கள் நடங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக தேரணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறார். ஸோ எதில் நம்ம தேரணும் அப்படின்னா பரிசுத்தத்தில் தேரணும். சரிங்களா? பரிசுத்தத்தில் தேரணும், வேதத்தில் தேரணும், ஜெபத்தில் தேரணும், சத்தியத்தில் தேரணும், அழைப்பில் தேரணும். ஸோ அதெல்லாம் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். நீங்கள் துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலே தேறினவர்களாகவும் இருங்கன்னு சொன்னோமா வேதத்தில் பார்க்குறோம். சரிங்களா? அப்போ எல்லாத்துலேயும் நம்ம தேரணும். அப்போ ஆண்டவர் நமக்கு என்ன வச்சுருக்காரோ அதில் நம்ம தேர்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பாருங்கள், 2ஆம் வசனம் பாருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிற கட்டளையை அறிந்திருக்கிறீர்களே, நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகியிருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நான் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராயிருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஸோ இந்த இடத்துல பார்க்குறோம், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ எப்படி பரிசுத்தம் மாறுது நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக்கொடுங்கள், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம கண்ணை ஒப்பு கொடுக்கணும், நம்ம நாவை ஒப்பு கொடுக்கணும், இருதயத்தை ஒப்பு கொடுக்கணும், சிந்தையை ஒப்பு கொடுக்கணும், கையை ஒப்பு கொடுக்கணும், காலை ஒப்பு கொடுக்கணும். இப்போ தேவனுக்கு பிரியமாக நடக்கணும். எல்லா அபயங்களும் அதான் நம்ம ரோமர் 6:13 நம்ம வாசிக்கிறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் அவயங்களை பாவத்துக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்காதபடிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது வரைக்கும் நீங்கள் உங்கள் அவயங்களை பாவத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்க. இது இப்போ இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வேதத்தில் பார்க்குறோம், நீங்கள் உங்கள் அவயங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும், அடிமையாக ஒப்பு கொடுக்கும்போது, அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக ஒப்பு கொடுக்கும்போது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா அதுதான் நமக்கு கிடைக்கிற பலன். நித்திய ஜீவன் ஆண்டவர் தருவார், பரிசுத்தமாக்குதல் நமக்கு கிடைக்கும் பலன். ஸோ பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிப்பதில்லையேன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ எப்படி பரிசுத்தமாகிறது அப்படின்னா வேதத்தை அதிகமாக வாசிக்கணும். சரி, வாசித்து அந்த வசனத்துக்குள்ளே நம்ம ஒப்பு கொடுக்கும்போது தான் நமக்குள்ளே பரிசுத்தம் உண்டாகும். சரிங்களா? நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 15:3 யோவான் 15:3 ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் கேட்ட உபதேசத்தில் இப்போதே நீங்கள் பரிசுத்தமாக இருக்கீங்க, சுத்தமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ யோவான் இயேசு கிறிஸ்து சீடர்களாக ஜெபம் பண்ணும்போது அந்த சொல்கிறார், யோவான் 17:17 நம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உங்கள் வசனமே சத்தியம் அப்படின்னு சொல்லி வசனம் தான் நம்ம பரிசுத்தமாக்கும். ஸோ இதுதான் 2 கொரிந்தியர் 3:18 நான் வாசிக்கிறோம். நீங்கள் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறத போல கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தரால் மகிமையில் மகிமை அடைந்து பரிசுத்தப்படுகிறீர்கள், பரிசுத்தமாகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். மகிமையில் அடைந்து மறுரூபமாகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மறுரூபம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பரிசுத்தத்துக்கான ஒரு அடுத்த ஸ்டெப். சரிங்களா? பரிசுத்தத்துக்கு நேரம் நடத்துகிற ஒரு காரியம். நமக்குள்ள ஒரு மாம்சத்தின் கிரியை அழிக்கப்பட்டு ஆவியின்
ஆவியின் சுபாவம், தேவனுடைய சுபாவம் நமக்குள்ளே வருது. அதுதான் மகிமை மேலே மகிமையடைந்து மறுரூபப்படுது. சரிங்களா? அப்போ நமக்குள்ளே ஒரு கோபம் சுபாவம் போச்சுன்னா நமக்குள்ளே ஒரு மறுரூபம் நடந்திருக்குன்னு அர்த்தம். நமக்குள்ளே நம்ம முன்னாடி சண்டை போட்டு இருந்த அப்போ அந்த சண்டை போடுற காரியங்கள் போயிடுச்சு அப்படின்னா நமக்குள்ளே ஒரு மறுரூபம் நடந்திருக்குன்னு அர்த்தம். நான் முன்னாடி வந்து முரட்டாட்டமாக இருந்தேன், இப்போ நான் சாந்த குணமெல்லாம் ஆகிட்டேன் அப்படின்னு நமக்குள்ளே ஒரு மறுரூபம் நடந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுதான் தேவன் எதிர்பார்க்குறான். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா வேதத்தில் பார்க்குறோம், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இந்த 1 பேதுரு 1:14 வாசிக்கிறோம், நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். சரிங்களா? அப்போ பரிசுத்தத்தில் வந்து ஆண்டவர் காம்ப்ரமைஸே கிடையாது. சரிங்களா? இதில் வந்து காம்ப்ரமைஸே கிடையாது. ஆனால் வேதத்தில் பார்க்குறோம், நம்ம வந்து தைரியம் ஆண்டவர்கிட்ட வரணும் பாருங்கள் வேறு வழியே இல்லை. சரிங்களா? இப்போ ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் மாற்றுவார். இப்போ தேவன் சமூகத்தை நம்மளா நினைச்சு நம்ம வந்து நான் பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னு சொல்லி நம்மளால் முடியாது. சரிங்களா? இப்போ தேவன் தான் நமக்குள்ளே கிரியை செய்யணும். சரிங்களா? அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும் பாருங்கள். அது வேதத்தில் பார்க்குறோம், நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பரிசுத்தத்தை நோக்கி போகணும். 30% பரிசுத்தமாக, இன்னும் 40% போகணும், 50% போகணும், 60% போகணும். சரிங்களா? பரிசுத்தத்தில் நம்ம வளர்ந்து கொண்டே போகணும். அதான் வேதத்தில் பார்க்குறோம், நீங்கள் பாவத்துக்கு விரோதமாய் போராடுகள் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக இன்னும் எதிர்த்து நிற்கவில்லைன்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். சரிங்களா? பார்த்திங்கன்னா ரத்தம் சிந்தினாலும் சரி நான் பாவம் செய்ய மாட்டேங்கிற ஒரு துணிச்சல் வேணும் நமக்கு. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் நமக்கு தேவை. சரிங்களா? அந்த பரிசுத்த வைராக்கியம் இயேசு கிறிஸ்துக்குள்ளே தான் இருந்துச்சு பாருங்கள். அவருடைய பக்தி வைராக்கியம் என்னை பச்சித்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சொல்லலாம் இயேசு கிறிஸ்துக்குள்ள பரிசுத்த வைராக்கியம் இருந்துச்சுப்பா, என்னுடைய ஆலயம் எப்படி தீட்டுப்படலாம். ஸோ அதான் அந்த ஒரு பரிசுத்த வைராக்கியம் நமக்குள்ளே இருக்கணும். சரிங்களா? அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். அது மேலே வந்து வாஞ்ச வேணும். இதில் நம்ம வாஞ்சிச்சோமோ அது நம்ம கிடச்சிரும் பாருங்கள். அப்போ வாஞ்சிச்சா நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதை தேட ஆரம்பிப்போம், செய்ய ஆரம்பிப்போம். சரிங்களா? வாஞ்சிக்கவும் அதை நான் வேதத்தில் பார்க்குறோம், நீதியின் மேல் பசிதாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் திருப்தி அடைவார்கள். இப்போ பரிசுத்தத்தின் மேலே வாஞ்ச வச்சிங்கன்னா பரிசுத்த ஆண்டவர் தருவார். அதை வாஞ்சிப்பீங்க, அதை நாடி பின்பற்றுவீங்க, பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்டெப் எடுப்பீங்க, நிச்சயமாக வந்து உங்களுக்கு பரிசுத்தம் உங்களுக்கு வந்துடும். இந்த வேதத்தில் பார்க்குறோம் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் தெய்வ பயத்தோடு எங்கள் பரிசுத்தத்தை பூர்ணப்படுத்த கடுவோம்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். நம்ம பூர்ண பரிசுத்தம் அடைய முடியும். 100% பரிசுத்தம் தேவனை எதிர்பார்க்குற பரிசுத்தம் வந்து அடைய முடியும்னு சொல்லுங்கள். அதாவது பவுல் சொல்கிறாரு, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனை போகாதபடிக்கு சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன்னு சொல்கிறாரு. சரிங்களா? அது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். அதை நம்ம வேதத்தில் பார்க்குறோம். கண் இடரலாக இருந்தால் அது வந்து ஒப்புக்கொடுங்கிறார், கால் இடரலாக இருந்தால் அது ஒப்புக்கொடு, கை இடரலாக இருந்தால் வந்து அது ஒப்புக்கொடு அப்படிங்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா நீ உன் இஷ்டத்துக்கு வாழ்ந்து 2 கண்ணுடையவனாக நரகத்துக்கு தள்ளப்படுவதை பார்க்கலாம். நீ பார்த்திங்கன்னா ஒரு கண்ணோட பரலோகத்துக்கு பிரவேசிப்பது ஒரு நலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ப்போ நீங்கள் ஒப்பு கொடுக்க ஆண்டவர் ஒப்பு கொடுக்க சொல்கிறார். சார் மனம் திரும்ப அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? பார்த்தீங்கன்னா நீங்கள் வேத வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அதை அப்படி செய்கிறவர்களாக இருங்கன்னு சொல்லி சொல்கிறார். அது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம் பாருங்கள். பார்த்திங்கன்னா தேவனை தான் நம்ம தேவ கிருபையை தான் நம்ம சார்ந்து கொண்டோம். வேதத்தில் பார்க்குறோம், அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுவது உதவி செய்யவர் வல்லவராக இருக்கு. அப்போ தேவ வசனத்தினால் நம்ம தான் மேற்கொள்ளணும் பாருங்கள். அப்போ ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் நீங்கள் பிறப்பீர்கள்னு சொல்லி பார்ப்போம். வேத வசனத்தை நம்ம படித்து ஆண்டவர் இந்த வசனத்தின்படி என்னை மாற்றுங்க, இன்றைக்கி நான் செய்கிறது அதுதான். சரிங்களா? அந்த வசனத்தைப்படி ஆண்டவரே இந்த வசனத்தின்படி நான் இல்லை ஆண்டவரே, இந்த வசனத்துக்கும் எனக்கும் ரொம்ப தூரமாக இருக்குது. ஏன்னா என் மாம்சம் வாஞ்சிக்குது, என் மாம்சம் வந்து தேவையில்லாத காரியங்களை இச்சிக்குது, வாஞ்சிக்குது, இதெல்லாம் நினைக்குது. அப்போ எனக்கு உதவி செய்யுங்க, இந்த வசனத்தின்படியாக நடக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் எனக்கு முடியல, எனக்கு உதவி செய்யுங்க, கிருபை கொடுங்க. ஆண்டவருக்கு இன்றைக்கி நான் அதை கேட்குறேன், ஆண்டவரே எனக்கு கிருபை கொடுங்க, என்னை மாற்றுங்க, இன்னும் மாற்றுங்க. நான் இன்னும் ரொம்ப குறைவுள்ள வந்து ஆண்டவரே, நான் ஒன்றும் பரிசுத்தவான் கிடையாது ஆண்டவரே. பரிசுத்தத்தை நோக்கி நம்ம பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கோம். இட்ஸ் அ ப்ராசஸ். சரிங்களா? பரிசுத்தம்ங்கிறது ஒரு ப்ராசஸ். சரிங்களா? பரிசுத்தம் இல்லாமல் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அந்த ப்ராசஸில் போயிட்டுருக்கோம். ஆண்டவரே பரிசுத்தம் ஒரு 50% பரிசுத்தம் வந்துட்டு மறுபடியும் 50லேருந்து 40 வந்துடக்கூடாது. சரிங்களா? அதான் பவுல் எழுதும்போது எழுதுறாரு, நீங்கள் எது வரைக்கும் தேறி இருக்கலோ அதுபடி ஒழுங்காக நடந்து கொள்ளுங்கள். அதிலிருந்து 50%லேருந்து மறுபடியும் 40க்கு வந்துடக்கூடாது. 50லேருந்து 60க்கு முயற்சி பண்ணுமே ஒழிய 50லேருந்து மறுபடியும் 40க்கு வந்துடக்கூடாது. நம்ம பரிசுத்தத்தை நோக்கி போகணும். ஆனால் அதுக்காக வாஞ்சிக்கணும் பாருங்கள். அது ரொம்ப முக்கியம். இப்போ வேதத்தில் பார்க்குறோம், வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாருங்கள்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப அது முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். சரிங்களா? பார்த்திங்கன்னா ரோமரில் நம்ம ரொம்ப வேதனையாக ஆண்டவர் சொல்கிறாரு, மற்றவர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சொல்லும்போது சொல்கிறாரு,
மற்றவர்களுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கிறாம, விபச்சாரம் செய்யக்கூடாது என்று நீ விபச்சாரம் செய்கிறாமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்கள் மூலமாக தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதுன்னு சொல்லி ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பரிசுத்தத்துக்கு வந்து நம்ம ஒப்பு கொடுக்கணும் பாருங்கள். சரிங்களா? ஒரு பிரசங்கம் பண்ணுறது சுலபம், ஜெபம் பண்ணுறது சுலபம், உபவாசம் பண்ணுறது சுலபம், பரிசுத்தமாக வாழ்கிறது கடினமான காரியம். சரிங்களா? அதுதான் கஷ்டமான காரியம். சரீரத்தை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கறது தான் கஷ்டமான காரியம். ஆனால் அதை எதிர்பார்க்குறாரு. அதில் தான் வந்து நம்ம ஏன்னா இந்த பரிசுத்தம் தான் நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்த்தோம். நம்ம பண்ணுற பிரசங்கமோ நம்ம பண்ணுற தாளந்தோ நம்மளுடைய வரங்கள் எல்லாம் வந்து நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போகாது. நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்தோம்னா தான் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. அதான் நம்ம வேதத்தில் பார்க்க நம்ம சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும்போது பரிசுத்தம் நமக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். சரிங்களா? பரிசுத்தம் தான் நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். சரிங்களா? நம்ம பண்ணுகிற மற்ற காரியங்களில் தான் 2ஆம் பட்சம். சரிங்களா? இல்லை 2வது. நம்ம பரிசுத்தம் இல்லாமல் மற்ற என்ன பண்ணாலும் பார்த்திங்கன்னா அது கடைசியாக பார்த்திங்கன்னா வேஸ்ட். ஆண்டவர் ஒரே வார்த்தை சொல்லிடுவார், அக்கிரம செய்கைக்காரரே விட்டு அகன்று போகணும்னு சொல்லி சொல்கிறார். இப்போ 7ஆம் அதிகாரத்தை மத்திய 7ஆம் அதிகாரத்தை அதான் சொல்கிறார். நாமத்தினால் அற்புதம் செய்தோம், அடையாளங்களை செஞ்சோம், பிசாசுகளை துரத்தணும், தீர்க்கதரிசனம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு, அக்கிரம செய்கைக்காரன்னு சொல்லி ஒரே வார்த்தையில் சொல்லிடுவார். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதனால தான் அன்னுதின ரட்சிப்பு நமக்கு தேவை. ரட்சிக்கப்பட்டன்னு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு கிடையாது. சரிங்களா? ரட்சிப்பை காத்துக்கொள்வது சுலபமான காரியம் அல்ல. சரிங்களா? அதான் இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் அசதியாக இருந்தீங்கன்னா எப்படி நீங்கள் வந்து பரலோகத்துக்கு போவீங்கன்னு சொல்லிக்கிறாங்க. ரட்சிப்பு ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்புக்காக நம்ம நன்றி சொல்லணும் பாருங்கள். தினம் ஆண்டவரை தேடணும் பாருங்கள். ஒரு நாள் 2 நாள் பலவீனமாக இருக்கலாம், சில பாடுகள் பிரச்சனைகள் வரலாம், ஒரு நாள் 10 நாள் பரவாயில்ல. பட் ஆனால் கர்த்தருடைய சமூகத்தை தேடுறதில், தேவனை ஜெபம் பண்ணுறதில், வேதத்தை வாசிக்கிறதிலும் பரிசுத்தத்திலும் நம்ம வந்து கண்ணும் கருத்துமாக இருக்கணும் பாருங்கள். அப்போ பார்த்திங்கன்னா வேதத்தில் பார்க்குறோம், சாத்தான் எப்போது எவனை விழுங்கலாமான்னு சொல்லி வகை தேடி சுற்றி தெரிகிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ சாத்தானின் கண்ணிகளுக்கு நம்ம ஜெபம் பண்ணும்போது அதெல்லாம் நம்ம வந்து மேற்கொள்ள முடியும் பாருங்கள். சரிங்களா? ஆண்டவர் கிருபை கொடுப்பார் பாருங்கள். அதான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம பலத்தில் நிற்க வேண்டியதில்லை. ஆண்டவர் நம்ம சார்ந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவின் கிருபையை நம்ம சார்ந்து கொள்ளணும். தேவனுடைய வார்த்தையை சார்ந்து கொள்ளணும் பாருங்கள். நம்ம பார்த்திங்கன்னா ரோமர் 8:24 ஆவியானவர் தமிழ் நம்ம பலவீனங்கள் நமக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆவியான நமக்கு உதவி செய்கிறார் பாருங்கள். பார்த்திங்கன்னா ஆண்டவர் நம்மளை தனியாக விடுகிறதில்ல, அவங்க அப்படியே விட்டு போயிடுறதில்ல. அவருக்கு தெரியும். ஏன்னா அந்த பாதையின் வழியாக தான் இயேசு கிறிஸ்து போயிருக்கார். ஆவியானவர் நம்ம கொடுத்துருக்காரு. எதுக்காக இயேசு கிறிஸ்து நம்ம ஆவியானவர் கொடுத்துருக்காருன்னா நம்ம பரிசுத்தமாக அவருக்கு தெரியும். நீ தனியாக இருந்து ஒன்றும் செய்ய முடியாதுன்னு தெரியும் அவருக்கு. சரிங்களா? தனியாக இருந்து உன்னால் எதுவுமே செய்ய முடியாது அவருக்கு தெரியும். அதனால தான் வந்து நான் போய் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பேன். அவர் வந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தை குறித்தும் கண்டித்துணுவார், பரிசுத்த பாதைகளும் நடத்துவார் அப்படின்னு சொல்லி இப்போ பரிசுத்த ஆவியினருடைய பலன் நமக்கு தேவை. பரிசுத்த ஆவிங்க இடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எல்லா இடத்துலையும் சாட்சியாக இருப்பீங்கன்னு சொல்லி சொல்கிறார். இப்போ ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியில் நிரம்பணும், வேத வசனத்தில் நிரம்பணும், நல்ல பாட்டுக்களை நல்ல ஆவியில் நிறைந்து நல்ல சங்கீதம் 4 கீர்த்தனை ஞானப்பாடம் நல்ல பாடுகளை பாடுங்க, கர்த்தரை தேடுங்க, ஆண்டவரே உதவி செய்ய முடியல அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், கதருங்க. சரிங்களா? அதை நம்ம வேதத்தில் பார்க்குறோம். இப்போ இயேசு கிறிஸ்து அப்படி தான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். எபிரேயர் 5:7 அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்து எதுக்காக அவ்வளோ பலத்த சத்தத்தோடு அந்த மாம்ச போராட்டத்தை மேற்கொள்கிறதுக்கு தான். சரிங்களா? அதை பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணினான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுக்கு தான் ரொம்ப போராட வேண்டியதாக இருக்குது. ஒரு பிரசங்கம் பண்ணுறதுக்கோ மற்ற காரியங்களுக்கோ ஒரு செய்தி எடுக்கிறதுக்கோ நம்ம ஒன்றும் பெருசாக ஒன்றும் போராட வேண்டியதில்லை. பார்த்திங்கன்னா இந்த மாம்சத்தை மேற்கொள்கிறதுக்கு தான் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து நம்ம போராட வேண்டியதாக இருக்குது. சரிங்களா? அப்போ இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தேவ உதவியை நாடுங்க, தேவன் உங்களுக்கு கிருபை செய்வார். இப்போ வசனத்தை படிங்க, டெய்லி வசனத்தை படிங்க, ஜெபத்தை விட்டுறாதீங்க. சரிங்களா? அப்போ இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை தேடுங்க, வசனத்தில் உறுதியாக இருங்க. முடியலன்னு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உதவி செய்வார். சரிங்களா? அடுத்த பகுதி 9ஆம் வசனத்துலேருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 9ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சகோதர சிநேகத்தை குறித்து அப்படின்னு போட்டிருக்குங்களா, அது ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. அதான் தலைப்பு, சகோதர சிநேகத்தை குறித்து. ஸோ அதான் தலைப்பு 9 முதல் 12 வரை சகோதர சிநேகத்தை குறித்து சொல்கிறார். சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்களே, அந்தபடி நீங்கள் மக்கதோனியா நாடெங்கும் உள்ள சகோதரர் எல்லாருக்கும் செய்து வருகிறீர்கள். சகோதரரே, அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருகவும் புறம்பே இருக்கிறவளை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாது இருக்கும்படி நாங்கள் உங்களுக்கு கட்டளையிடபடியே அமைதுள்ளவர்களாக இருக்கும்படி நாடவும் உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும் உங்கள் சொந்த கையினாலே வேலை செய்ய வேண்டுமென்று உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். ஸோ இந்த பார்த்திங்கன்னா சகோதர சிநேகத்தை குறித்து சொல்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா சகோதர சிநேகம் ரொம்ப முக்கியம். அதான் ஒருவர் அன்பாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு இந்த மாதிரி போய்ச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா வேதத்தில் பார்க்குறோம்,
சங்கீதம் 133 சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்குது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த சகோதர ஸ்நேகம் ரொம்ப முக்கியம். பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா தாவீது யோனத்தானும் நல்ல சகோதர ஸ்நேகம் உள்ளவர்களாக இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தானியலும் நண்பர்கள் தானியல் சாத்ராக் மேஷாக் அவங்களும் பார்த்தீங்கன்னா நல்லா சகோதர ஸ்நேகம் உள்ளவர்களாக இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்தர் தாதிமாரும் பார்த்தீங்கன்னா அவங்களாம் பார்த்தீங்கன்னா சேர்ந்து கூடி ஜெபிக்கிறவங்களாம் இருந்தால் அவர்களுக்குள்ள ஒரு ஸ்நேகம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுது எபிரேயர் 13:1 சகோதர ஸ்நேகம் நிலைத்திருக்க கடவுள்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. நமக்கு யோசனை சொல்கிறார் பாருங்க. அப்போ சகோதர ஸ்நேகம் வந்து ரொம்ப முக்கியம். அதான் இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்கள் எல்லாம் பார்க்கும்போது அப்போஸ்தலர்கள் எப்படி நல்லா ஐக்கியமாக இருந்தாங்கன்னு சொல்லி வேதப்பெல்லாம் ஒருமனப்பட்டிருந்தாங்க, நல்லா ஐக்கியமாக இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ முன்னாடி தான் இயேசு கிறிஸ்து இருக்கிற டைமில் நீ பெருசா நான் பெருசா எவன் பெரியவன்னு சொல்லி அவங்களுக்குள்ள வாக்குவாதம் இருந்துச்சு. ஆனால் பரிசுத்தன் வந்ததுக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சு பாருங்கள். அவங்க நோக்கமெல்லாம் கிறிஸ்துவின் நாங்கள் மைப்பண்ணும், சுவிசேஷத்தை சொல்லணும், ஊழியத்தை செய்யணும் அப்படிங்கிற அதில் தான் இருந்த வழி. நீ பெருசா நான் பெருசா இல்லை, அவங்களுக்குள்ள நல்ல ஒரு ஒருமனம் வந்துச்சு பாருங்கள், அன்பு வந்துருச்சு பாருங்கள். சரிங்களா? தான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். யோவான் 13:34 சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல் நீங்களும் ஒருவர் அன்பாக இருங்க. அப்படி செஞ்சிங்கன்னா நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள்னு சொல்கிறார். அப்போ ஒரு நல்ல சாட்சி வேணும் பாருங்கள். அப்போ பரிசுத்த ஆவியின் இடத்துல வரும்போது நீங்கள் எல்லா இடத்துலையும் சாட்சியாக இருப்பீங்க. பரிசுத்த துணை நமக்கு தேவை. சரிங்களா? அப்போ சாட்சியுள்ள வாழ்க்கை நமக்கு தேவை. சரிங்களா? அதான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா 2 தீமோத்தேயு 2:22 பாலியத்துக்குரிய இச்சைக்கு விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது ஐக்கியத்தில் போய் இணைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐக்கியத்தில் போய் நீ நீதியையும் அன்பையும் சமாதானத்தையும் நாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரிங்களா? அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். பாருங்கள், பிரசங்கியில் கூட நம்ம பார்க்குறோம். ஒண்டியாக இருந்து விழுகிறவன் ஏன் இந்த ஐக்கியம் அப்படின்னா, ஒண்டியாக இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கி விட ஆள் இல்லையே. ஆனால் பார்த்தீங்கன்னா 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் அவங்களால நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தாலும் இன்னொருத்தன் தூக்கி விடுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உங்கள் குறைகளை அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒருத்தர் தலைமை கீழே இருக்கிறது நல்லது. ஒருத்தர் பற்றி இன்னொருத்தர் நம்மளை பற்றி இன்னொருத்தருக்கு தெரிகிறது வந்து நல்லது. ஏன்னா நமக்காக விசேஷமாக ஜெப சகோதரர்கள், நமக்காக ஜெபிக்கிறவங்க, நமக்காக பாரப்படுறவங்களாக இருக்காங்க. அது நமக்கு ஒரு பாதுகாப்பு. சரிங்களா? இப்போ தனியாக இருந்து நம்ம விழுந்து போயிட்டோம்னா நம்ம பார்த்திங்கன்னா அது நமக்கு தான் ஐயோ. சரிங்களா? நம்மளாம் தனியாக இருந்து விழுந்துட்டோம்னா நான் எல்லாம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நிற்கக்கூடாது. அந்த வேதத்தில் பார்க்குறோம். தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாக இருக்க கடவுள்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம் பாருங்க. சரிங்களா? நம்ம சகோதர ஸ்நேகம் நமக்கு தேவை. எப்போவுமே ஒரு ஐக்கியத்துக்குள்ளே இருக்கணும். தனி ஜெபம் நல்லது தான், சபைக்கு போகிறீங்க நல்லதான், குடும்ப ஜெபம் நல்லதான். அதுக்கு மேலே ஒரு தனியாக ஒரு சகோதர ஐக்கியம், சகோதரிகள் ஐக்கியம், சகோதர ஐக்கியம் இது வந்து கட்டாயம் நமக்கு தேவை. அது நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்குது. சரிங்களா? அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் இருக்கிறது நல்லது. சரிங்களா? அப்போ அவங்களாம் வந்து நம்ம சரியான வழியில் நம்ம நடத்துவாங்க. சரிங்களா? சங்கீதம் 143:5 நம்ம வாசிக்கிறோம். தாவீது சொல்லும்போது சொல்கிறாரு, நீதிமான் என்னை கொட்டி என்னை தயவாய் கடிந்து கொள்ளட்டும், அதை ஏற்றுக்கொள்ள வந்து நான் வந்து தடையெல்லாம் அதை வந்து அன்பாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அது அந்த மாதிரி நமக்கு தேவை. இப்போ உண்மையான சகோதரன் தான் நம்ம தவறை சுட்டி காட்டுவான். அவன் வந்து நம்ம அன்பில் தான் சொல்கிறான். நம்ம திட்டினாலும் நம்ம அன்பில் சொல்கிறோம். அப்படிப்பட்ட ஆட்கள் நமக்கு தேவை. நமக்கு மேலே இருக்கிறவங்க, நம்ம நடத்துகிறவங்க நமக்கு தேவை. சரிங்களா? நம்ம வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணுறப்பா அதை மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லினா அந்த மாதிரி ஆட்கள் நமக்கு தேவை. எனக்கே எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நின்றக்கூடாது பாருங்கள். இதில் வந்து நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தர் வந்து அன்பில் வந்து பெருகுங்க. புறம்பே இருக்கிறவை பற்றி யோக்கியமாக நடந்து ஒன்றிலும் குறைவில்லாதபடிக்கு நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதலுள்ளவர்களாக இருக்கும்படி நாடவும் சொந்த அலுவல்களை பார்க்கவும் உங்கள் சொந்த கையினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் அமைதியாக இருங்க. ஒருத்தரோட சண்டை போடுங்க. சண்டை போடாதீங்க. ரோமரில் சொல்லும்போது சொல்கிறாரு, கூடுமான மட்டும் உங்களால் ஆன மட்டும் எல்லாரோட சமாதானமாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா உங்கள் சொந்த வேலையை நீங்கள் வந்து பாருங்கள். சோம்பலாக இருக்காதீங்க. உங்கள் சொந்த கைகளால் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சோம்பலாக இருங்க. உங்கள் வேலையை செய்யாதீங்க. மற்றவருடைய போய் தேவையில்லாத வீண் பேச்சுக்களை வச்சு சண்டையெல்லாம் பண்ணி அப்படி பண்ணாதீங்க. மற்றவர்களுக்கு முன்னாடி ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அப்போ அன்பில் வந்து நீங்கள் வந்து இப்போ இருக்கிறத விட இன்னும் அன்பில் நல்லா பெருகுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதனால் ஐக்கியம் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பகுதி, கடைசி பகுதி 13ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் அந்த கடைசி பகுதி. சரிங்களா? அந்த 13ஆம் வசனத்தையே தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாக மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. அதாவது தலைப்பு. சரிங்களா? 13 முதல் 18 வரை. 13ஆம் வசனம் பாருங்கள். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம்
நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. ஸோ பார்த்திங்கன்னா மற்றவங்க உலகத்தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தர் மறிச்சிட்டாங்கன்னா போய் எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லி உட்காந்து கதறி அழுதுட்டுருக்காங்க. நீங்கள் வந்து அந்த மாதிரி இருக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இது ஒரு இந்த வாழ்க்கையை ஒரு புகையை போல் வாழ்க்கை தான். அதனால் வந்து மற்றவங்க கர்த்தருக்குள்ளே ஒருத்தவங்க மறிச்சிட்டாங்கன்னா, அதனால் வந்து நீங்கள் வந்து அதை குறித்து நீங்கள் துக்கப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசு கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். ஸோ ரொம்ப முக்கியமாக பாருங்கள், அந்த இடத்த போட்டிருக்கு இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்கள்னு சொல்லி போட்டிருக்கு. கீழ் வசனத்தில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். ஸோ இது ரொம்ப முக்கியம் பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் நம்ம மரித்தாதான் அதாவது நம்ம ஓட்டத்தை வெற்றிகரமாக முடித்தாதான் நம்ம எந்திரிக்கும் போது பரலோகத்துக்கு போக முடியும். ஸோ அதான் இந்த இடத்துல சொல்கிறார், கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிறது கிறிஸ்துவுக்குள் இருக்கணும். ஒரு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்க வந்து புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவுகள் ஒளிந்து எல்லாம் புதிய அதாவது நம்ம வாழ்க்கை மறுரூபமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கணும். ஸோ அப்படியா இருந்தால் நம்ம மரிக்கிறது நல்லது. சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். அப்படி இயேசு கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எந்திரிப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்போதும் கர்த்தருடனே இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளால் நீங்கள் ஒருவர் தேற்றுங்கள். ஸோ அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இது வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகை குறித்து சொல்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா இப்போது இயேசு கிறிஸ்து வந்தான்னா முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம இயேசு கிறிஸ்து இப்போ நம்ம உயிரோடு இருக்கும்போது வந்தோன்னா நம்ம சரீரம் வந்து மறுரூபமாக்கப்பட்ட சரீரமாக அவரோட மாற்றப்பட்டு அப்படியே தேவனோட கூட இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இந்த இடத்துல நம்ம வேத்தில் பார்க்குறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 1 கொரிந்தியர் 15 சொல்லும்போது சொல்கிறாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜென்ம சரீரம் 1 கொரிந்தியர் 15:44 ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரம் உண்டு. ஸோ இன்னும் 2 வசனத்தை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15:51-52 இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஸோ இந்த இடத்துல சொல்கிறார் பாருங்கள், மறுரூபமாக்கப்படுவோம். ஸோ மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். சரிங்களாப்பா? முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் ரகசிய வருகையின் போது இப்போ வந்து கிருபையின் காலம். ஸோ அடுத்து வந்து இயேசு கிறிஸ்து எப்போ வருவான்னு தெரியாது. பார்த்தீங்கன்னா அடுத்த அதிகாரத்தில் பார்க்குறோம், திருடன் வருகிறதாமா இயேசு கர்த்தருடைய நாள் வரும் என்று அறிந்திருக்கோம், ஆயத்தமாக இருங்க அப்படின்னு சொல்லி. அதனால் கிறிஸ்துவுக்குள் நம்ம இருக்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதனால தான் எப்போவுமே விழித்திருங்க, எப்போதுமே ஆயத்தமாக இருங்கன்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? எப்போ வேணாலும் வரலாம், இப்போ கூட வரலாம், அடுத்த 1 மணி நேரத்தில் வரலாம், அடுத்த வருஷம் வரலாம், எப்போ வேணாலும் வரலாம், நமக்கு தெரியாது. அதனால் ஆயத்தமாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். அதனால் பார்த்தீங்கன்னா முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எந்திரிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ உயிரோடு இருந்தால் இப்போ வந்தார்னா நம்ம வந்து அதுக்கு அடுத்தது நம்மளை வந்து ஆண்டவர் மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு நம்ம மேலே வந்து எடுத்து அவரோடு கூட இருப்போம் அப்படின்னு சொல்கிறார். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவளோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு விதமாக எப்போதும் கர்த்தருடனே இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகள் நீங்கள் ஒருவர் தேற்றுங்கள். அதனால் பார்த்திங்கன்னா மற்றவங்க உலக பிரகாரம் ஐயோ மறிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நமக்கு இது ஒரு டெம்பரரி வாழ்க்கை தான். அப்போ பார்த்திங்கன்னா அப்போ நம்ம மேலே போனதுக்கப்புறம் தான் நமக்கு பர்மனெண்ட் வாழ்க்கை. சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மகிமையான ஒரு வாழ்க்கை. சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா யோவான் 14 சொல்கிறான், உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆண்டவர் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியிருக்காரு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 21-22 பார்த்தீங்கன்னா பரலோகம் எவ்வளோ மகிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை நம்ம பார்த்தாலே நமக்கு தெரியும் பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு அந்த தரையை பார்த்திங்கன்னா தங்கத்தரைன்னு சொல்லி போட்டு 12 வாசல்கள் இருக்குன்னு சொல்லி போட்டு பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு கற்பனை பண்ணி பார்க்கக்கூடாத ஒரு மகிமையான இடம். சொல்லலாம், அதை வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. அதனால தான் வேதத்தில் பார்க்குறோம், முடிவு பெயர்ந்தும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். வேதத்தில் பார்க்குறோம், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சொல்லலாம். பார்த்திங்கன்னா இந்த மகிமையான அந்த ரட்சிப்பு தேவன் எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு ரட்சிப்பை வந்து தேவன் நமக்கு கொடுத்துருக்கார். சரிங்களா? அப்போ வந்து நம்ம அந்த வாழ்க்கையை வந்து நம்ம தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அந்த ரட்சிப்பை வந்து நம்ம கடைசி வரை காத்துக்கணும் பாருங்க. சரிங்களா? அதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்குது
ரொம்ப முக்கியம் வச்சுக்கலாம். அப்போ பவுல் பார்த்திங்கன்னா நல்ல போராட்டத்தை போடி தான் ஓட்டத்தை முடித்து இன்றைக்கி பரலோகத்தில் இருக்கார். ஸோ அதே மாதிரி நம்ம கொடுக்கப்பட்ட ஓட்டத்தை வெற்றிகரமாக முடித்து பரலோகத்துக்கு போய் சேர தேவன் கிருபை செய்வாராக. சரிங்களா? ஸோ அதில் என்ன பார்த்தோன்னா 3 காரியங்களை பார்த்தோம். முதலாவது பார்த்திங்கன்னா பரிசுத்தமாக இருங்க, அதுவே தேவனுடைய சித்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்படிப்பட்ட நீங்கள் இதில் மீறினீங்கன்னா தேவன் நீதியை சரிகட்டுகிறவராக இருக்கிறான்னு சொல்லி அந்த காரியத்தை பார்த்தோம். 2வது பார்த்திங்கன்னா சகோதர சிநேகத்தை குறித்து நீங்கள் சகோதர சிநேகம் உள்ளவர்களாக இருங்க, அன்பில் ஒருவர் நேசிக்கிறதுல இன்னும் அதிகமாக பெருகுங்க சொல்லி அந்த காரியம். உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சுட்டு அமைதி உள்ளவர்களாக இருங்க, சமாதானம் உள்ளவர்களாக சொல்லி அந்த காரியத்தை பார்த்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த காரியம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கர்த்தருக்குள் மரித்தவர்கள் குறித்து நீங்கள் கவலைப்பட்டவர்கள் மாதிரி துக்கப்படாதீங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து வரும்போது இது ஒரு டெம்பரரி வாழ்க்கை தான். பரலோகத்தில் நம்ம தேவன் அவர் வரும்போது ஒரு மருவமாக்கப்பட்ட சரீரத்தை தந்து என்னைக்கு அவரோடு கூட நம்ம இருப்போம். அதுதான் பெர்மனெண்ட் வாழ்க்கை. இப்போ இருக்கிற பாடுகள் நீங்கள் பெருசாக நீங்கள் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் ஓட்டத்தை வெற்றிகரமாக ஓடி முடிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வச்சுங்களா? ஒரு சின்ன ஜெர்மனி முடிச்சிடலாம். ஏசப்பா நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி. பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்குன்னு சொன்னீரே ஆண்டவரே. பரிசுத்த குறைச்சல் எல்லாம் எடுத்து போட்டு எங்களை மறுரூபமாக்க வேண்டும் முடியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அன்பில் நாங்கள் இன்னும் அதிகமாக பெருக அன்பினாவில் நிரப்ப வேண்டும் முடியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுக்கு தரமட்டமாய் தாழ்த்தியும் கரத்தில் வைக்கிறோம். நீர் எங்களுக்கு எதற்காய் அழைத்தீரோ அந்த சித்தத்தை செய்து முடிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் முடியாது. நாம் மாத்திரம் மையப்பட்டும் சொல்லப்பட்ட வசனம் 100 பெருகி பலன் கொடுக்க கிருபை சொந்த நாம் மாத்திரம் மையப்படட்டும். துதிகன மகிமை ஆவமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றும் கேட்குறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.